ஜெயம் ரவி மற்றும் கெனிஷா இஷ்யூல இவ்வளவு நாள் கெனிஷா விக்டிம் கார்டை பிளே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து கெனிஷாவோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆகி பயங்கரமான டிப்ரெஷன் போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் போதே தெரியுது. அதாவது ஜெயம் ரவினாலதான் பிரச்சனையே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ரசிகர்கள் எல்லாரும் போய் கெனிஷாவோட டிஎம்ல தப்பா மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஜெயம் ரவி கூட இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு காசு வருதா, நீ என்னோட அண்ணனோட இரு இன்னும் கூட காசு வரும் அப்படிங்கிற மாதிரி தப்பா மெசேஜ் பண்றதை பார்த்தோன்னே அவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கீழ்த்தரமான மெசேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. இதையும் தாண்டி கெனிஷாக்கு இங்க யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் ஒரு சில பேர் ரொம்ப காயப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. சரி, நிஜமாவே கெனிஷா என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்க, இதற்கெல்லாம் என்ன ரீசன், இதையும் தாண்டி சிங்கர் சுசித்ரா தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாமே இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிங்கர் சுசித்ரா பத்தி பாத்துறோம். சுசித்ரா பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சிங்கரா இருந்தவங்க. அதுக்கப்புறம் பல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணனால இவங்க ஃபுல்லாவே பேன் பண்ணியாச்சு. இவங்களுக்கு வேலையே என்னன்னா அடிக்கடி எல்லா ஆக்டர்ஸ் பத்தியும் பேசுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா சூர்யா ஜோதிகா பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது கங்குவா படம் ஃபிளாப் ஆனதுக்கு ஜோதிகா தான் பிக்கஸ்ட் ரீசன், பாலிவுட்ல நடிக்க வைக்கிறேன்னு கெடுத்துட்டா அப்படின்னு இவங்க கூடயே இருந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய எதிர்ப்பையே கொண்டு வந்துச்சு சுசித்ராக்கு. சற்றும் மனம் தளராமல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஆர்த்தி ரவி பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. அதாவது ஆர்த்தி ரவியும் தனுஷும் இப்படி நாக்க நீட்டிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவுக்கு என்ன கோடுனா எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த போட்டோ எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு புதிய ஒரு விஷயத்த கலப்பிருக்காங்க. மற்றும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குஷ்புவும் திரிஷாவும் தான் தனுஷையும் ஆர்த்தி ரவியும் சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதை கட்டுவாங்கன்னு புதுசா இவங்க ஒரு வெடியை போட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெனிஷா ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவியோட ரசிகர்கள் எல்லாருமே இப்ப அவங்களோட கமெண்ட் செக்ஷன் மற்றும் டிஎம்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறே அப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகள் பேசுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ திட்டி தீர்த்திருக்காங்க. அந்த எல்லா வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஸ்டோரியில போட்டு ஐ சரண்டர். அங்க பார்க்கும் போது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிக்கையில, இந்த மாதிரி நான் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ண மாட்டேன், யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் வேண்ட கடவுளுக்கு தெரியும், என்னை சுத்தி இருக்கிற மனுஷனுங்களுக்கு தெரியும், என்ன நீங்க பர்சனலா தெரியாம எப்படி உங்களால இவ்வளவு பேச முடியுது, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு இல்ல என்னை பத்தி ஏதாவது டீஃபைமா பேசுறோம்னா பப்ளிக்ல கேளுங்க, நானே பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்னை பத்தி தெரியாம ஸ்டோரி போடுறதுனால வாழ்க்கையில என்ன ஒண்ணும் பாதிக்காது, ஆனா ஒரு நாள் உங்களே அது பாதிக்கும். எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் நான் சொல்ல வரல, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, ஆனா வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கும் வலிக்கும். நான் இவ்வளவு கதறி அழுகிறது சாமிக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஹனுமனி இயேசுவோ அல்லா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஸ்டோரி போட்டிருக்காங்க. சோ இது ஒரு பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. சோ ஆர்த்தி ரவி கடைசியா என்ன சொன்னாங்கன்னா, யாரு ரவி வாழ்க்கையில ஒளியை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க தான் என் வாழ்க்கையில இருளை கொண்டு வந்தவங்க அப்படின்னு தான் கரெக்டா சொன்னாங்க. ஸோ அதற்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா கெனிஷா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது கூட பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுச்சு. இப்ப நேத்து இவங்க ஒரு 10-15 ஸ்டோரி அப்லோட் பண்ணது பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கரமான ஷாக் ஆகியிருக்காங்க. அதாவது முதலே சொல்லியிருக்கலாம், டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, பிடிக்காம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இரு நேரத்துக்கு மீடியா இதை பெருசு பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க டாக்டர், இவங்க தெரபிஸ்ட், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வராங்க, ஸோ கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு க்ளோஸா இருக்கிறனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்காங்க. இருந்தாலும் ரவி மோகனோட இன்ஸ்டாகிராம் கீழே எல்லாரும் பார்க்கும்போது பயங்கரமா இவங்க கிட்டையும் தப்பா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ரவி மோகன் அதை எதையுமே கண்டுக்காம அவரும் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.